உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு. என்ன இருக்கு, என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு, எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். தமிழ்நாட்டு அரசியல் இப்ப என்னதான் நடக்குது? ஒரு பக்கம் பதவி விலகல், குதிரை பேரம், இன்னொரு பக்கம் வெள்ளை அறிக்கை அப்படின்னு கடமையை ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. சரி, இதுல வெள்ளை அறிக்கை அப்படின்னா என்ன, ஏன் இதுக்கு வெள்ளை அறிக்கைன்னு பேர் வந்துச்சுங்கிறத தெளிவா பாப்போமா? வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பினான்சியல் ஸ்டேட்டஸ், அதாவது அரசினுடைய நிதிநிலையை பத்தி கவர்மெண்ட் வெளியிடுற ஒரு அதிகாரப்பூர்வமான டாக்குமெண்ட். சிம்பிளா சொல்ல அப்படின்னா, ஒரு புது கவர்மெண்ட் பொறுப்பேற்ற போது கவர்மெண்டுடைய கஜானாவுடைய நிர்வாகம் எப்படி இருக்கு அப்படின்றதும், இப்போ எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத மக்கள் கிட்ட ஒரு வெளிப்படைத்தன்மைக்காக கொடுக்கறதா இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்றோம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, 1922 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துல ஒரு வெயிட் பேப்பர்ல இந்த அறிக்கையை வெளியிட்டதுனால இதுக்கு வெள்ளை அறிக்கை அப்படின்னு பேர் வந்திருக்கு. பொதுவா இந்த வெள்ளை அறிக்கை ஏன் உதவும் அப்படின்னா, ஒரு புதிய கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததும் முன்னாடி இருக்கிற ஆட்சியினுடைய அல்லது அந்த நிதி நெருக்கடியை ஒரு வகையான அரசியல் தணிக்கையாவது பொலிட்டிக்கல் ஆடிட்னு சொல்றோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெள்ளை அறிக்கை வெளியிடுவது ஒரு அரசியல் மாற்றங்களின் போது நடக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிதிநிலையை சீரமைப்பதாக சொல்லிதான் இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. இது முன்னாடி இருக்கிற கவர்மெண்டுடைய கடன் சுமை, அவங்களுடைய ஸ்கீம் எவ்வளவு, எந்த ஸ்கீமுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க, நிர்வாக ரீதியான குறைபாடுகள் எல்லாத்தையும் பட்டியலிட்டு சொல்றதா இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. எந்த ஒரு கட்சியும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க அப்படின்னா அது எதிர்கட்சிகளா இருக்கட்டும் நம்ம பப்ளிக் மத்தியில பெரிய விவாதத்தை உண்டாக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப சமீபத்துல சி விஜயபாஸ்கர் அவர்கள் பதவி விலகி இருக்காங்க. ஆனா அந்த விவகாரங்கள்ல அரசியல் சூழல் ரொம்ப பரபரப்பா இருக்கும்போது இந்த மாதிரி அறிக்கைகள் இன்னும் கூடுதல் முக்கியத்துவத்தை பெறுது. இந்த ஆவணங்கள் எல்லாமே சட்டப்பூர்வமானவங்கிறதுனால இதை வச்சு எதிர்கட்சிகள்ல கேள்வி எழுப்பும் போது சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி தனது செயல்பாட்டை நியாயப்படுத்துறதுக்கு இது பயன்படுத்துறாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது வெறும் நம்பர்ஸை கொண்ட டாக்குமெண்ட் மட்டும் கிடையாது. இது ஒரு கவர்மெண்ட் அக்கௌண்டபிலிட்டி. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இதை பெரும்பாலும் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, முன்னாடி ஆட்சி ஆழ்ந்துட்டு இருந்தாங்களே அவங்க எவ்வளவு நிதி சுமையை வச்சுட்டு போயிருக்காங்க, எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கிறது மக்கள் கிட்ட வெளிப்படைத்தன்மையா காமிக்கிறதுக்காக அந்த வெள்ளை அறிக்கை அப்படிங்கிற ரிலீஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தீப்தி எக்ஸ்ப்ளோரரை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.